மூணாறு வட்டவடாவை நீங்க வெறும் 3500 ரூபாய்க்கே சுத்தி பாத்திரலாம். மூணாறு வட்டவடா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும் இந்த வீடியோல டீடைலா பாத்திரலாம். மதுரையில இருந்து வட்டவடாக்கு பிக்கப் டிராப் வேன்ல பண்ணிடுறோம். தங்குறதுக்கு யூனிக்கா ஒரு ஸ்டே கொடுக்குறோம். வட்டவடாவோட மலை உச்சியில இருக்கு இந்த மண்டப ஸ்டே. ஜீப்ல பிக்கப் டிராப் ஜீப் சஃபாரியும் கொடுக்குறோம். நைட்டு சாப்பிடுறதுக்கு நான்வெஜ் டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், பார்பிக்யூ சிக்கன், கேம்ப் ஃபயர், டிஜே மியூசிக்கும் கொடுத்து நல்லா டான்ஸ் ஆடி ஃபன் பண்ண போறோம். நம்ம ஸ்டேக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூலும் இருக்கு, சோ என்ஜாய் பண்ணலாம். நீங்க தங்குற இடமே வித்தியாசமா இயற்கையோட இயற்கையா இணைஞ்ச மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு டேம் இருக்கு, அங்க போட்டிங்கும் நீங்க பண்ணலாம். நாம டேமை மட்டும் பார்க்க போறது இல்ல, ஹனிக்குனே ஒரு மியூசியம் இருக்கு, அதையும் பார்க்க போறோம். சில்வர் ஃபால்ஸ பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, ஸ்ட்ராபெரி அப்படியே லைவா பிடுங்கி சாப்பிட போறோம். சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல, நல்லா பாக்குறதுக்கும் அருமையான வியூ பாயிண்டிங் இருக்கு. டைகர் கேவ்னு ஒரு குகை இருக்கு, இதுக்குள்ள போனோம்னா ரிவர் சைடா போயிடலாம். இந்த குகையும் த்ரில்லிங்கா இருக்கும், ஜீப் சஃபாரியும் த்ரில்லிங்கா இருக்கும். இப்போ வாங்க முழு வீடியோவையும் டீடைலா பார்க்கலாம். மதுரையில இருந்து காலையில 5 மணிக்கெல்லாம் எல்லாரையும் நம்ம வேன் பிக்கப் பண்ணிட்டு நேரா தேனியை நோக்கி போக ஆரம்பிச்சு. காலையில தேனியில சாப்பிட்டுட்டு அப்படியே மெதுவா போடிமெட்டு ஹில்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். சென்னை, திருச்சி, கடம்பூர்னு நிறைய ஊர்கள இருந்து மக்கள் வந்திருக்காங்க. பிக்கப் பாயிண்ட் மதுரை தான். மதுரையில இருந்தா நம்ம எல்லாரையும் பிக்கப் பண்றோம். போடியில இருந்து 17 ஹேர்பின் பேண்ட் தாண்டினதும் அங்க இருந்தா கேரளா ஆரம்பிக்கும். அதான் போடிமெட்டு. காலையில 9 மணிக்கே போடிமெட்டு வியூ பாயிண்ட தாண்டியாச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் இந்த ஆனையரங்கல் டேம் வியூ பாயிண்ட் தான். அடிக்கடி யானை இறங்கி இந்த டேம்ல தண்ணி குடிக்கும், அதனாலேயே யானையரங்கல் டேம்னே வச்சுட்டாங்க. நம்ம ட்ரிப்ல இதுதான் ஃபர்ஸ்ட் லொகேஷன். அடுத்த லொகேஷன் கேப் ரோடு. எவ்வளவு ஆடிப்பாடி சந்தோஷமா இருக்குங்க பாருங்களேன். அடுத்து கல்லன் கேவ் அப்படின்ற ஒரு குகை தான். ரோட்டு பக்கமாவே நல்லா பாத்துட்டு போனீங்கன்னா ராக் கேவ்னு போட்டிருக்கோம். இந்த குகையிலயும் உள்ள சில்லுன்னு இருக்கும், உள்ள நீங்க போய் பார்க்கலாம், நல்லா இருக்கும். இந்த ஃப்ரீடம்னு போட்டிருக்குல்ல, இதுதான் நம்மளோட வேன். மொத்தமா நம்ம 2 வேன்ல வந்திருக்கிறோம். இந்த லொகேஷனுக்கு பேரு லாக்ஹார்ட் எஸ்டேட். இந்த எஸ்டேட்டை விசிட் பண்ணி பார்க்கிறதுக்கு 50 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் கேட்பாங்க. அப்புறமா டைம் ஆனதுனால நேரா நம்ம மூணாருக்கு ஹோட்டல்ல சாப்பிட போயிட்டோம். 12:00ல இருந்து 1 மணிக்குள்ள போனா தான் இந்த ஹோட்டல்ல சாப்பாடே கிடைக்கும். குருபவன் தான், நல்ல டேஸ்டா இருக்கும், ரேட்டும் கம்மியா இருக்கும். நம்ம வட்டவடா போகணும், சோ எங்கேயும் நிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அங்க என்ட்ரி டைம் 5 மணியோட க்ளோஸ் ஆயிரும். வட்டவடா போற வழியில மாட்டுப்பட்டி டேம் இருக்கு. அந்த இடத்த பார்க்கும்போது கிளைமேட்டே அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்ல கூல் ஆயிடுச்சு. போகும்போதே வேன்ல பாட்டெல்லாம் போட்டு நல்லா ஃபன் பண்ணி போய்கிட்டு இருந்தோம். இந்த பாட்டை போட முடியாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க, அதனால பாட்டை போட முடியல. பட் எல்லாருமே டான்ஸ் ஆடி சந்தோஷமா வந்தாங்க. இவங்க எல்லாம் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, வேற வேற ஊர்ல இருந்து வந்த மக்கள் தான். ஆனா சந்தோஷமா வர்றாங்க. மூணாறு வர்றதுக்குள்ளேயே எல்லாருமே நல்லா பழகிட்டாங்க. காரு, பைக்ல போறதை விட இந்த வேன்ல உட்காந்து பார்க்கும்போது ஃபுல்லா அந்த எஸ்டேட் வியூலாம் சும்மா செம்மையா தெரியுது. நல்ல சில்லுன்னு இருக்கு, நல்ல கொஞ்சம் மழை வேற. சோ எனக்கு எல்லாமே கிரீனிஷா தெரியுது. நம்ம வட்டவடா செக் போஸ்ட் வரதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 5 மணிக்கு மேல உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ அதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டோம். எஸ்கேப் ரூட்ல இருந்து தான் இந்த வட்டவடாவோட செக் போஸ்ட் வந்து ஆரம்பிக்கும். சோ இங்க இருந்து போற அந்த 10 கிலோமீட்டரும் அடர்ந்த காடா இருக்கும். காட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு பசுமை பள்ளத்தாக்கு இருக்கும். இது பாக்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். இந்த இடத்துல வன விலங்குகள் அதிகமா பார்க்கலாம். நாங்க போகும்போது காட்டெருமை பார்த்தோம், ஆனா வீடியோ எடுக்க முடியல. வேன் நம்மள வட்டவடா பஸ் ஸ்டாண்டு கிட்ட கொண்டு போய் விட்டுரும். அங்க இருந்து ஜீப்ல தான் நம்மளோட ஸ்டேக்கு போயாகணும். இங்க இருந்து 8 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு இந்த ஜீப்ல தான் போயாகணும். நல்லா ஜீப்ல சாங் எல்லாம் ஹை பீட்ல வச்சு அழகா ஓட்டுவாங்க. இதையே நீங்க ஜீப் சஃபாரி மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஸ்டேக்கு வந்துடலாம். இப்போ சாயங்காலமே நம்ம ஸ்டேக்கு வந்துட்டோம். எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாமே மட் ஹவுஸ் தான். ரொம்ப யூனிக்கா இருக்கும். ரூமோட ஸ்பேஸ்லாம் நல்லா இருக்கும். 3500 ரூபா பட்ஜெட்னாலும் நம்ம அந்த ஸ்டேல வந்து விட்டு கொடுக்க மாட்டோம். ஸ்டே வந்து காஸ்ட்லியா தான் பிடிப்போம். இயற்கையோட இணைஞ்ச மாதிரி தான் இந்த ஸ்டேவே இருக்கும். எங்கேயுமே சிமெண்ட், காங்கிரீட்லாம் பார்க்க முடியாது. இங்கேயே பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஊத்து தண்ணில அப்படியே ஊறி வர தண்ணி தான். இதுல குளோரினும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்பப்போ தண்ணி எல்லாம் மாத்திக்கிட்டே இருக்கிறதுனால நல்லா குளிச்சு ஜாலியா நீங்க ஃபன் பண்ணலாம். நம்ம கெஸ்டும் வந்த உடனே குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட் ஆனதும் இந்த ஸ்டெப்ல இருக்கிற லைட்டிங்ஸ் பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஸ்டே ஃபுல்லாமே லைட்டிங்ஸ் இருக்கும். அடுத்ததா கேம்ப் ஃபயர்லாம் போட்டு நம்ம ஒரு 8 மணிக்கே ரெடி பண்ணிடுவோம்.
வட்டவடால எப்பவுமே கொடைக்கானல் அளவுக்கு கூலிங் இருக்கும். சில நேரங்கள்ல கொடைக்கானல விட அதிகமான கூலிங் இருக்கும். ஸோ இந்த கேம்ப் ஃபயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நமக்கு வேணும். கேம்ப் ஃபயர் மட்டும் இல்ல, டிஜே மியூசிக்கும் நம்ம போட்டு குடுத்துடுறோம். மக்கள் எல்லாம் ஆடி பாடி சந்தோஷமா இருப்பாங்க. வந்திருந்த 40 பேருமே இறங்கி ஆடுனாங்க. எல்லாருமே வேற வேற ஃபேமிலி, வேற வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இங்க எல்லாரும் ஒண்ணா பழகி அன்பா ஆயிட்டாங்க. சாங் நல்லா இருந்துச்சு. ஆனா சாங்க போட முடியாது. காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுத்துருவாங்க. அதனால சாங்க போட முடியல. மன்னிச்சிருங்க. ஒரு சைடு இங்க மக்கள் ஆடிட்டு இருக்கும்போதே, ஒரு பக்கமா பார்பிக்யூ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. நான்வெஜ் டின்னர் அதுவும் அன்லிமிட்டடா நம்ம கொடுப்போம். இவ்வளவுதான் சாப்பிடணும்னு சில இடங்கள்ல கொடுப்பாங்க. ஆனா நாங்க நான்வெஜ் டின்னரும் அன்லிமிட்டட், பிரேக்ஃபாஸ்டும் காலையில அன்லிமிட்டடா தான் கொடுக்குறோம். நம்ம ஸ்டேக்லயே இந்த மாதிரி விளையாடுறதுக்கும் இடம் இருக்கு. ஊஞ்சல் ஆடலாம். பாருங்க, பெரியவங்க சின்னவங்கன்னு வேறுபாடு இல்லாம எல்லாருமே இந்த ஊஞ்சல்ல ஜாலியா ஃபன் பண்றாங்க. எல்லா ரூம்லயுமே ஸ்பேஸ் நல்லா இருக்கும். பார்க்கிறதுக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும். ஹாய் ஆல், நாங்கள் பென்னி பிளானட் யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்துட்டு இங்கே அவங்களோட ஸ்டேக்கு வந்திருந்தோம். நாங்கள் நினச்சதோட இங்கே வந்து ஸ்டே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, அமேசிங்காக இருந்துச்சு. அவங்க யூடியூப் சேனலில் பார்த்துட்டு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அந்த பயத்தெல்லாமே அவங்க வந்து இங்கே வந்து போக்கிட்டாங்க. இங்கே வந்து அமேசிங் ஸ்டே கொடுத்துருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டட் வியூ இங்கே பார்த்தீங்கனாலே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்விம்மிங் பூலு, எஸ்டேடே அன்லிமிட்டெட் ஃபுட்டு. ஸோ இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்களோட சர்வீஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ காலையில சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. காலையில சாப்பாடும் அன்லிமிட்டட் தான். ஃப்ரெஷ்ஷா பண்ணிட்டு இருக்காங்க. பூரியும், புட்டும், வாழைப்பழம், எக் இதெல்லாம் வந்துடும். நைட்டும் பாத்தீங்கன்னா சப்பாத்தி, புரோட்டா, சிக்கன் கிரேவி, சோறு இதெல்லாம் தருவாங்க. சிக்கன் கிரேவில சிக்கன் இருக்கும். பார்பிக்யூ சிக்கனும் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க நைட்டு. ஏரி விளையாடுறதுக்கு அட்வென்ச்சரா ஒரு இடமும் இங்க இருக்கு. இப்ப சாப்பிட்டு முடிச்சதும் ரூமை செக் அவுட் பண்ணிட்டு ஜீப் சஃபாரி போயிட்டோம். ஜீப் சஃபாரில இப்ப வரிசையா நிறைய லொகேஷன் பார்க்க போறோம். அதுல மொதல் லொகேஷன் சிலந்தையார் ரிவர் தான். சிலந்தியார் ரிவர்ல கொஞ்ச தூரம் நடந்து போனா போதும். நல்லா என்ஜாய் பண்ணி இங்க நீங்க குளிக்கலாம். இது ஒரு ரிவர் தான். இங்க இருந்து நம்ம டைகர் கேவுக்கு நடந்தும் போலாம். இப்ப நான் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். குகைக்குள்ள இந்த இடத்துக்குள்ள போயிட்டு அப்படியே மேல வந்தோம்னா ரிவர் சைடு வந்துருவோம். ஸோ ஒரு ஆள் நுழைஞ்சு போற அளவு தான் சின்ன கேப்பா இருக்கும். இது கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். குகையில இருந்து வெளியில வரும்போது இந்த இடத்துக்கு தான் கொண்டு வந்து விடும். இந்த இடம் நல்லா இருக்கும். இங்கன்னா குளிக்கிறது அந்த அளவுக்கு சேஃப் இல்ல. இது அத்துவான காடு. குணாராக் மாதிரி கொஞ்சம் ஹைட்ல எங்க குகையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம், போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். சிலந்தியார் ரிவர் நல்லா தான் இருக்கும். ஆனா பல நாட்கள் வந்து இங்க ரோடு மோசமா இருக்கிறதுனாலையும், இந்த லாரி எல்லாம் கட்டை ஏத்திட்டு வர்றதுனாலையும் அந்த டேட்ல வந்து ஜீப் வந்து உள்ள இறங்காது. இப்போ நம்ம வந்திருக்கிறது பழத்தோட்டம் வியூ பாயிண்ட். இதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ராபெரி தோட்டத்தை பார்க்க போறோம். இந்த வட்டவடாக்கு இந்த மார்ச், ஏப்ரல், மே நல்ல சீசன். ஸ்ட்ராபெரி பழம் நல்லா குண்டு குண்டா காய்ச்சிருக்கும். அது மட்டும் இல்ல, இங்க ஒயினும் கிடைக்கும். நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போலாம். ரொம்ப ஹெல்த்தா இருக்கும். இங்க ஸ்ட்ராபெரி மட்டுமே இல்ல, இங்க ப்ரொக்கோலியும் நிறைய விளைய போட்டிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்தோம். இந்த ஸ்ட்ராபெரி தோட்டமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இதுதான் இந்த ப்ரொக்கோலி. இங்க நம்ம வாங்கி சாப்பிடுற ஸ்ட்ராபெரி பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம கடையில எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா வீட்டுல வந்து வச்சுக்கிட்டே இருப்போம். அது அழுகாம இருக்கும். பட் வந்து இது வாங்கிட்டோம்னா 3வது நாள்ல இது அழுகிரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், நேச்சுராவும் இருக்கும். ஸோ இது சாப்பிடுறது ரொம்ப நல்லது. உங்க குழந்தைங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்கலாம். இங்கேயே எடை போட்டு ஸ்ட்ராபெரி கொடுப்பாங்க. நீங்க பேரம் பேசி ஓரளவு நீங்க நிறைய கிலோ கணக்குல வாங்குனீங்கன்னா குறைச்சு தருவாங்க. ஸோ வாங்கிக்கலாம். அடுத்ததா இங்க இருந்து ஜீப்ல புறப்பட்டு போய் சில்வர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு இடத்தான் பாக்குறோம்.
இந்த சில்வர் ஃபால்ஸை வந்து ஜஸ்ட் நீங்க பார்க்கறதுக்கு மட்டும் தான் அலவுடு, குளிக்கிறதுக்கு அலவுடு இல்ல. ஏன் அப்படின்னா இந்த தண்ணியை கீழே இருக்கிற கிராமத்து வாசிகள் எல்லாமே குடிக்க யூஸ் பண்றாங்க. நமக்கு அடுத்த லொகேஷன் இந்த ஹனி மியூசியம் தான். என்ட்ரி டிக்கெட் 50 ரூபாய் வாங்குவாங்க. உள்ள போனீங்கன்னா தேனீக்களை பத்தி நிறைய டீட்டெயில் சொல்லுவாங்க. இங்கேயே நீங்க விலை கம்மியா ஹனியும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நேரம் நம்ம சாப்பிட போயிட்டோம். இதுக்கே மதியம் 2 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஆக்சுவலா டாப் ஸ்டேஷன்ல தான் சாப்பிடணும்னு நினைச்சோம். பட் வந்து வட்டவடாலேயே சாப்பிட்டுட்டு வேன்ல ஏறி கிளம்பிட்டோம். போகும்போதே அந்த காடெல்லாம் தாண்டி தான் வண்டி போகும். போற இடம் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். போறப்ப மழை வேற பெஞ்சுச்சு. ஸோ கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மாட்டுப்பட்டி டேம் போட்டிங் வந்து போறப்ப போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். பட் வந்து 4 மணி ஆயிடுச்சு சாயந்தரம். மாட்டுப்பட்டி எல்லாம் 4 மணிக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ குண்டல டேமுக்கு நாங்க போயிட்டோம். குண்டல டேம்லயும் போட்டிங் இருக்கு. இதுவும் வந்து நேச்சரா ரொம்ப நல்லா இருக்கும். மாட்டுப்பட்டியில ரொம்ப கிரௌட் இருக்கும். பட் குண்டலால அந்த அளவுக்கு கிரௌட் இருக்காது. ஸோ ஒரு இடம் மிஸ் ஆனாலும் இந்த குண்டல டேமுக்கு நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம். ஸோ இங்க வந்து எல்லாருமே கெஸ்ட் எல்லாருமே இறங்கி போய் போட்டிங் போனாங்க. உள்ள போய் பார்த்துட்டு வந்தாங்க. இந்த நேச்சர் ரொம்ப அழகா இருக்கும். நல்ல காட்டுக்குள்ள இந்த டேம் இருக்கும். இந்த பென்னி பிளானட் சேனலோட நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை மக்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதான் இருக்கும். ஸோ அதில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இன்னொன்று ஸ்டேல வந்து கம்ஃபோர்ட் கொடுக்கணும் அப்படின்றதும் எங்களோட நோக்கம் தான். இது நான் மட்டும் இல்ல, பென்னி பிளானட் சேனல் மட்டும் இல்ல, அஸ்வின் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அப்படின்ற மதுரையில் இருக்கிற ஒரு டிராவல் ஏஜென்ட் மூலமா தான் நம்ம இந்த ட்ரிப்பையே வந்து ஃபுல்லாவே பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ விலையும் குறைவா பிளான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நம்மளோட ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்றதுனால தான் இந்த ரேட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். குண்டல டேம் தான் நம்மளோட கடைசி லொகேஷன். இங்கே இந்த சன்செட் எல்லாம் பார்த்துட்டு நேரம் நம்ம மதுரையை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வேன்ல ஏறினப்பறம் தான் தெரிஞ்சு வந்திருந்த சில கெஸ்ட் வந்து சென்னை சேலத்துல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து சீக்கிரமே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. அதாவது மதுரையில வந்து 11:30க்கு புக் பண்ணியிருந்தாங்க. ஆனா கண்டிப்பா 11:30க்கு மதுரைக்கு வேன் போகாது. சோ அடிச்சு பிடிச்சு போடிக்கு வேகமா போய் போடி ரயில்வே ஸ்டேஷன்ல 9 மணிக்கு ஒரு ட்ரெயின் போச்சு. அதுல ஏத்தி விட்டாச்சு. போடியில இருந்து கிளம்புற ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு வேக வேகமா கிளம்பி வந்தோம். உள்ள வந்தா ஒரு லைட்டுமே இல்ல, கரண்ட் ஃபுல்லாமே போடி ஃபுல்லாமே இல்ல. டிக்கெட் எடுத்துட்டு வேகமா கெஸ்ட் ஏத்தி விட்டாச்சு. அவங்க மதுரைக்கு 10:30க்கு போயிருவாங்க. அங்க இருந்து 11:30 ட்ரெயினை அவங்க சென்னைக்கு பிடிச்சிருவாங்க. அப்புறமா தேனியில நைட் டின்னர் சாப்பிட்டு மதுரையை நோக்கி போயிட்டோம். ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்து இன்ஸ்டாவில் பென்னி பிளானட் சேனலில் தான் இந்த ஆஷ்வின் ட்ராவல்ஸை பற்றி பார்த்தோம். ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவங்கக்கிட்ட பேசினோம். அவங்களோட பேச்சு, அவங்களோட நடத்த எனக்கு பிடிச்சதுனால அவங்ககிட்ட மாறி கேட்டு நாங்கள் கடம்பூர்லேருந்து ஒரு 16 பேர் ட்ராவல்ஸோடு சேர்ந்து வந்துட்டோம். ரொம்ப யோசித்தோம், தெரியாத இடம் எப்படி போகிறதுன்னு. பெஸ்ட்டாகவே எங்களுக்கு நல்லா செஞ்சாங்க. வந்து கூட்டு வர்றது, வேன் அரேஞ்ச் பண்ணி கூட்டு வர்றது எல்லாமே நல்லா செஞ்சாங்க. ஃபுட்டெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரெசார்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நல்லா நீச்சல் குளம், கேம்ப் ஃபயர் எல்லாம் ரொம்பவே நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். நல்லா ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி எங்களை கூப்பிட்டு போனாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு.